அப்பா தங்கம் உங்க கூட படுத்துக்கவா? நம்ம கூட எல்லாம் வாங்க கூட போறா. பாரு நம்ம கூட தூங்க மாட்டாளாம். இல்ல இங்க பாரு, டா, உங்க அப்பா கூட தூங்க போறேன்ற. எனக்கு எங்க அப்பா கூட தூங்கணும். தெரியாது ஒழுங்கா கூட இரு. எனக்கு எங்க அப்பா கூட தூங்கணும். இந்த டைலாக் பேசினாலும் ஒன்னொருத்தவங்க விட போடுறது இல்ல. ஆப்வியஸ்லி அதுக்கப்புறம் நீங்க தான் இருக்க போற. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீ என்ன பண்ணுமா உன் பிடிவாதிங்க ஜெயிக்காது. ஆடா அவ்வளவுதான். இது கேட்கணுமா? வந்து படுவா, வா போலவா. ஏன் நான் என் புருஷன் நிம்மதியா தூங்க கூடாது? அவன் கூட நீ வருவியா? அப்பா நான் உங்க கூட தூங்கணும். நீ வாடா தங்கம், நம்ம தூங்கலாம். நம்ம கூட தூங்க இருக்க இஷ்டம் இருக்கவங்க தூங்கட்டும், இல்லைன்னா அவங்க வேற எங்கன்னா போய் தூங்க விட்டோம். நீ என் கூட தான் படுக்கிற, வா போலாம். போறேன்டாடா. வா போ, போயிட்டு உங்க அப்பா கூடவே தூங்கு. வாங்க போலாம். சரி குட்டி, நம்ம போலாம். என்னடா சொன்னோன்னு அப்பா பொண்ணு ஓடிட்டாங்க, நீ எப்படிடா விட்ட? உங்க அப்பா கூட இருக்கிறதா சந்தோஷம்னா சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கேயும் போயிட்டு அவளை நோண்டாதீங்க. என்னடா நான் உண்மையா தான் சொல்றேன். அங்கேயும் போயிட்டு அவளை சீண்டாதீங்க. உருப்பிட உனக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். போயிட்டு அவளை வச்சு செய்யறேன், உன்னை நாளைக்கு பாத்துக்கிறேன். செஞ்சு அவளை விட்டுருங்க பாவம். பொண்டாட்டி மேல பதறது பொண்டாட்டி என்கிட்ட மாட்டினாடா. சொன்னா கேளுங்க, வேண்டாம். அதெல்லாம் முடியாது. அனுப்ப மாட்டாருன்னு பார்த்தா அனுப்பி வச்சிட்டாரு. அவன் கூட இருப்பான், நாங்க ஜாலியா பேசுறான்னு பார்த்தா ஓடிட்டா அப்பா கூட. ஏதோ லஞ்சம் வாங்கியிருக்க, அதான் அனுப்பி வச்ச. என்ன பார்த்தா அவளுக்கு எவ்வளவு தெரியுதானே? டிக்காதடா கேடி. இல்ல நீயாவது அவளை அனுப்பி வைக்கிறதாவது. நீ அவளை அனுப்பி வச்சிருக்கா லஞ்சம் வாங்காமலே பண்ணிருப்ப. இங்க தானே இருந்தா, இல்ல உங்க அம்மா அப்பா எங்க வருவாங்கன்னு தெரியுமா? திடீர்னு அவ போகணும்னு நினைச்சா சரி போட்டோன்னு விட்டேன். இப்படி விட்டுறாள் நீ கிடையாதே. கூட நம்பிக்கை இல்லப்பா. நம்மளா என்ன நம்மளா என்ன, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இப்போ அவ எதுவுமே சாப்பிடலையே. நிஜமாவே சாப்பிடலையா? கூட சும்மா பேசுறீங்கன்னு நினைச்சேன். நான் எப்படி முட்டாள்தனமா அவங்க கூட சாப்பிட்டுருப்பான்னு யோசிச்சேன்னு தெரியல. ஏன்னா எங்க முன்னாடி தான் இவங்க சாப்பிட போனாங்க. ஆனா லூசு மாதிரி உங்க கூட சாப்பிட்டே தவிர அவ சாப்பிட்டாலா இல்லையா எதுவுமே கேட்கல. அவ அப்பவே அவங்க இருக்கும்போது யோசிச்சிருக்கணும், அவ சாப்பிட்டுருக்க மாட்டா, சாப்பிட மாட்டான்னு. முட்டாள்தனம் பண்ணிட்டேன். எப்படி இருக்கும்போது என்ன பேசுற ஒன்னும் புரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நான் போய் படுக்கிறேன். நீ போய் தூங்க போற. ஆமா, ஏன் கூட நம்புற மாதிரியே இல்லையா? என்னதான் மறைக்கிறீங்க, என்ன கதை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி நான் போய் தூங்குறேன். சாப்பிடல குடிக்கவா வைக்கலாம்ல அவளை. ஒரு நாள் சாப்பிடலாம், ஒன்னாவது நாளைக்கு பார்த்துக்கலாம். ஏடா இந்த வார்த்தை சொல்ற? ஆமா. அப்ப நலங்கு அவ்வளவு நேரம் கதறும்போது அவ எங்க இருந்தா? அது என்ன கதை? அதே எங்க பக்கத்துலயே நிக்கல, எங்க கூடவே நிக்கல, என்னதான் கதை? ஏன் உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? இல்ல உங்க மாமா அவர் ஏதாவது திட்டினாரா? ஏ அவங்க தான் திட்டியே வரலையே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அதுக்கு இருக்கு திருத்தர மாதிரி யோசிச்சுன்னு இருக்கு, அவ்வளவுதான். சொல்றேன். அவங்க அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்ல, அதான். அதுக்கு என்ன? அது லூஸ்தனமா யோசிக்குது, நான் என்ன பண்ணட்டும்? என்னடா வளர்றீங்க ஒன்னும் புரியல. அந்த கிறுக்குக்கு உனக்கு அதுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் ஆகுதோன்னு ஒரு ஃபீலிங் வர ஆரம்பிச்சு. தோணிருக்கும் கண்டிப்பா தோணிருக்கும். என்ன அப்படி பார்த்தா அது உண்மை. என்னடி சொல்ற? அவளுக்கு ஆதி காலத்துல இருந்தே அந்த சந்தேகம் உண்டு. எங்க அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா எங்க அண்ணன் என்னை விட்டு பிரிஞ்சிருவாரோ, கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சுத்தமா பிரிஞ்சிருவாரோன்னு. என்னடி பிரிக்கிற இல்லையா? அது அப்படி இல்லை, அது அப்படியும் இல்லை. உங்க லைஃப்க்குன்னு ஒரு ஸ்பேஸ் தேவையில்ல, அதை கொடுக்கணும்ல, அந்த யோசனை தான். அதுல என்ன ஸ்பேஸ் தேவைப்படுது? இப்ப இருக்க மாதிரியே தானே நாங்க இனிமேல இருக்க போறோம். இதுக்கு மேலே எப்படி இருந்தோமோ அப்படிதான் இப்பயும் இருக்க போறோம். அது அது எப்படி செட் ஆகும்? செட் ஆகாது. அதான் நானும் சொல்றேன். ஆனா அது அவ புரிஞ்சுக்கல, நான் என்ன பண்ணிட்டோம்? ஆனா இவ்வளோ பிரச்சனையில கூட அதுக்கு ஒரு புருஷன் இருப்பான், அவனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும்னா அவ யோசிக்கல. அண்ணன் கிட்டது விலகணும், அண்ணனுக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அன்னைக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும், அன்னி குழந்தைக்கு ஸ்பேஸ் கொடுக்கணும். இவ்வளவும் யோசிக்குது. ஒரு அப்பாவி கூட நிக்கிறேன், என்னை பத்தி எந்த மூலையும் யோசனை இல்லை. பத்தாததுக்கு அம்மா புள்ளி வேற வச்சு செய்றீங்க. ஆல்ரெடி அது அழுதுச்சு. அழுதாளா? நலுங்கு வைக்க தேடி போனா உட்காந்து வெளியே உட்காந்து தேம்பி அழுது இருந்துச்சு. அது சமாதானம் பண்ணி கூட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. அதனால தான் நான் லேட்டா வந்தது. என்னடா சொல்ற? என்ன பார்த்தா வில்லி ஃபீல் ஆகுதுடா நீங்க சொல்லும் போது. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குன்னு யோசிக்கிறா, அவ்வளவுதான். அதனால அவ ஸ்பேஸ் கொடுத்தாதான் நீங்க வாழ முடியும்ன்ற மாதிரி லூஸ் தரமா யோசிக்குது. அதே அப்படி யோசிக்குதுன்னு எனக்கு புரியல. அவரோட முன்னுரிமையில வந்து கொஞ்சம் விலகி வரணும்னு யோசிக்குது. அது அதெல்லாம் யோசிக்குதுன்னு எனக்கு நிஜமா புரியல. இருக்க ஒன்றும் பண்ண முடியாது. இப்ப வேற அம்மா பிள்ளை வச்சு செஞ்சுட்டாங்க, இன்னும் உட்காந்து அழுதுதான் இருக்கும். அதனால தான் அவங்க அப்பா கிட்டே இருக்கணும்னு விட்டுட்டேன். அங்க போய் அவங்க அம்மா என்னென்ன செய்வாங்களோ. வாய்ப்பு இல்ல. என்ன சொல்ற? ஏன் அவங்க கலாய்க்க மாட்டாங்கன்றியா? இல்ல, அவ சமயம் அழுதுருக்கான்னு தெரியுது. பத்தாததுக்கு இங்க வந்து அழுதுருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. மூஞ்சல் மாதிரி இருந்துச்சுல்ல, அதனால அது தூங்கிடும். அது கண்ணு சுருவிட்டு தான் இருந்துச்சு. உங்ககிட்ட சந்தோஷம் தான். ஆமா, அவங்க தூங்கிட்டு வந்தா நினைக்கிறேன். ஓகே, மீதியெல்லாம் காலைல பார்த்து சமாதானப்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வேற அம்மா கலாய்க்கிறாங்கன்னு எப்போ உங்களை கலாச்சிட்டேனடா, அதுவுமே அவளுக்கு ஹர்ட்டா இருக்கும்ல.
அத்தை கூட தெரியாம அவளை வெறுப்பேத்தினா பொண்ணு பொண்ணுன்னு சொன்னாங்க. இங்கே கண்ணு ஃபுல்லா தண்ணி தான், தேம்பி தான் போயிருக்கு. இரு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஒன்றும் தேவையில்லை, இதை அப்படியே விட்டுருங்க. இது ஏதோ சின்ன பிள்ளைத்தனமா அதை அழுதுச்சு, அதை அப்படியே சின்ன பிள்ளைத்தனமா விட்டுருங்க. அது லூசு, அதோட குழந்தை தனிச்சது இன்னும் வெளியே வரல. நீங்க எல்லாம் போய் அதை பெருசா பேசி இஷ்யூ ஆக்கிடாதீங்க. அது அவங்க அப்பா கட்டி பிடிச்சுன்னு தூங்கினாலே நார்மல் ஆயிடும். புரியுதுல? அவங்க அம்மா எப்படி தூக்கத்தை அதை கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திடுவாங்க. நீங்க அதை அப்படியே விட்டுருங்க. இல்லடா, தப்பா புரிஞ்சிட்டு இருக்காடா. அவ்வளோ அறியாம பல வருஷமா தேக்கி வச்ச எமோஷன், அவ்வளவுதான். அது கொட்டிடுச்சுல, இதோட அது ரிலாக்ஸ் ஆயிடும். நாளைக்கு அது நார்மல் ஆயிடுவா, விடுங்க. அதான் எங்க அண்ணா ஒரு பொண்டாட்டி எழுத்து பிடிக்கல போல. ஆமா, அவளுக்கான ஸ்பேஸ் வேணும்ல, அதனால தான் இன்னைக்கு அவளை விட்டேன். நாளைக்கு விட மாட்டேன். இது புரிஞ்சுது. நாளைக்கு விட மாட்டீங்கன்னு எங்களுக்கே தெரிஞ்சிருச்சு. அது இப்படி விடுவேன். அவளோட அந்த குழந்தைத்தனமான எண்ணம் தான் இன்னைக்கு. அது என்ன சொல்றது, இன்னைக்கு அவளா இருந்ததோட அவள் குழந்தையா இருந்த ஃபீல் தான். அவள் சின்ன வயசுல இருந்து என்ன ஆசைப்பட்டாலும் அதை செஞ்சு அப்படியே இருந்ததுனால அவங்க கையிலேயே மறந்துட்டான். அண்ணன் பொண்டாட்டி மட்டும்தான் யோசிச்சு, அது கையல்னு அவளுக்கு யோசிக்கணும்னு தோணல. அவள் பேசும்போதே புரிஞ்சுது, கையல் பிபி அத்தை அதெல்லாம் அவன் மண்டக்குள்ள ஓடல. அவள் சின்ன வயசுல இருந்து எந்த விஷயத்துக்கு பயந்தாலும் அது நடந்துச்சுன்னும் போது அதே விஷயம் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் தூங்கி இருந்தா ரிலாக்ஸ் ஆயிடுவா. இத்தோட அதை அப்படியே விட்டுருங்க. அவள்கிட்ட திருப்பி நாளைக்கு இதை பத்தி பேசாதீங்க. அவளை நான் விட்டுருவேன் எப்படி அவள் யோசிச்சா? நீ விட்டுருவேன்னு யோசிச்சா, நீ விட மாட்டேன்னு தானே அவள் யோசிக்கிறா. அதனால உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு தான் அவள் யோசிக்கிறா. உனக்கு புரியுதா? அதனால தான் வேலைக்கு போனோம் தான் அவள் யோசிச்சா. நீ விலக மாட்டேன்னு அவளுக்கு தெரியும். அதுதான் அவள் பிரச்சனையே. அதை யோசிச்சுதான் அதுக்கு இருக்கு அப்படி யோசிச்சது. நாளைக்கு நான் தான் போய் நாத்து இழுத்து பிடிக்க போறேன். என்கிட்டே வச்சுக்க போறேன். ஒன்றுவேன். இந்த என்கேஜ்மெண்ட் அது இதுன்னு என் பொண்டாட்டி கிட்ட இல்லவே இல்லை. பிச்சு போடு, ஒழுங்கா என் பொண்டாட்டி என்கிட்ட விட்டுருங்க. அவ்வளவுதான். உங்க என்கேஜ் முடிஞ்சிச்சு இல்லை, அதுதான் உங்க கதை. நீயும் புஷ்னு வச்சுக்கோ. என் பொண்டாட்டி விடு என்கிட்ட. ஹலோ, டெக்கரேஷன் அது இதுன்னு நீங்க தான் போங்க பாடி கூட இருந்தீங்க. செல்லாது. அது மைண்ட் ஃபுல்லா ஓடுனது உங்க ஃபங்க்ஷன், உங்க டெக்கரேஷன், அதுதான். அதெல்லாம் செல்லாது. என் பொண்டாட்டி என்கிட்ட விடுங்க. நீ போட் ஹவுஸ்ல பாத்துக்கோ. நாளைக்கு என் நாத்து எனக்கு வேணும். என் பொண்டாட்டி எனக்கு வேணும். 2 பேரும் ஓட விட்டாச்சு, ஓடுங்க. நானும் என் தங்கச்சி தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம். பாருங்கள, இவங்க குடும்ப ஃபங்க்ஷனா நத்தின்னு இருப்பாங்க. அதுல அது குதூகலமா இருக்குமா? நம்மள விட மாட்டாங்க, அவங்களே வச்சுப்பாங்களாம். அதானே? அதெல்லாம் கிடையாது. இதுவும் செல்ல தேவையில்ல, எல்லாம் ஓடிடுங்கன்னு. பார்க்கலாம், நாளைக்கு அவ யார் கூட ஸ்பெண்ட் பண்ண போறான்னு நானே தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரிலாம் பண்ணாதீங்க. இது மாதிரிலாம் பண்ணா உங்க கூட தான் பண்ணுவேன். எனக்கே தெரியும். ஒழுங்கா விட்டுருங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட தான் உங்ககிட்ட காதுறேன். முடியாது. என்ன 3 பேரும் அடிச்சுக்கிறீங்க? அதனால நீங்க 3 பேரும் அடிச்சுக்கோங்க. நாங்க மொத்தமா 5 பேர் ஒன்னா இருக்கோம். எங்க கூட எங்க ஃப்ரெண்ட் வந்துட்டோம். விஷயத்தை நான் கூட அக்ரி பண்ணிக்கிறேன். நம்ம ஒத்துமையா இருக்கோம், நம்ம கூட இருக்கட்டும். வேற என்ன வேணா சொல்லுங்கப்பா, நாத்து விடுறதா இல்ல. நான் ரூமுக்கு போறேன். உங்களுக்கு பேசவே தயாரா இல்ல. போனாலும் என் நாத்து எங்க கூட தாண்டா. பாக்குறேன். அதையும் பாக்குறேன். யார் கூட இருக்கா நானும் பாக்குறேன். பார்ப்பார், நல்லா பார்ப்பா, நல்லா பார். பார்த்துக்கிறேன். லைட் தூங்குங்க. ஏதாவது கலக முட்டுன்னு பார்த்தா அமைதியா இருந்துட்டீங்க. என்ன பண்ண சொல்ற? அதுகிட்ட என்ன பேசினாலும் ஏதாவது செஞ்சு முடிச்சு விட்டுட்டே இருந்து பாக்குறேன். அது நிச்சயத்தை எதுவும் பிரச்சனை வேணானா அப்புறம் இது புள்ளி நிச்சயத்த மாதிரி ஆடுதுங்க. ஆமா அது கொஞ்சம் தட்டி தான் வைக்கணும், இல்லைன்னா அப்படி போய் ஒட்டிக்கும் போல. அவங்க ஏதாவது கலகம் பண்ணி ஆகணும். முடிச்சு அப்புறம் என்ன கதை? கிளம்புறாங்களா? என்ன தெரியும், நம்ம கிட்ட சொல்றாங்களா என்ன? அது என்ன சரிதான், நம்மளால ஒரு பொருட்டா மதிச்சாதானே. அதனால சொல்றேன், உங்க தங்கச்சி எப்படியே விட்டீங்கன்னா நமக்கு தான் பிரச்சனை. நாலு பேன பாத்துக்கோங்க. புரியுது. அதுதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும். உங்க பேச்சுக்கு அப்படியே போச்சுன்னா அப்படியே உடங்கிடுவாங்க. பாத்தீங்களா, இந்த ஊர் வழக்கமாமே இப்படி வாரி கொட்டிக்கிறாங்க பாரு. காரங்க அதுங்க எவ்வளவு போட்டுன்னு இருக்குதுங்க. அது என்ன சரிதான். ஏன்னா நம்ம ஊருக்கு வந்ததை பார்த்து பஞ்ச பரதேசியா இருக்கணும்னு நினைச்சேன். எப்படி வந்ததுல ஒரு சுடிதாரு அவ்வளவுதான். ஆனா இங்க பாத்தியா பெருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுக்குது. ஆமா வீட்டு வெளியே லைட்டை பாத்தியா? நைட்டு பாத்தீங்களாங்க, அப்படியே வீடியோ ஜொலிக்குது. இல்லையம்மா இப்ப கூட ஆஃப் பண்ண மாட்டாங்க போல. இதுங்களுக்கு மட்டும் எப்படிதான் அமையுது இப்படிலாம்? அதானே. சரி, இதுங்க பத்தி பேசினா தலைவலிக்கும். நாளைக்கு ஏதாவது பண்ணலாம், தூங்கலாவா? ஆமாங்க, நாளைக்கு அதை நாங்க வந்து பேசும்போது எதை சென்று முடிச்சு விட்டுறீங்க, புரியுதா? ரெண்டும் கொஞ்சம் ஒத்துமையா இருக்காது, கொஞ்சம் பிடிச்சு விடணும். ஆமா ரொம்பதான் இழையிறான் அது கூட. நகர மாட்டாங்க அதை விட்டாங்க. கொஞ்சம் பயம் போயிடுச்சு. அவங்க வந்ததுக்கு அப்புறம் அதோட தோரணையே மாற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஆமா, அண்ணனும் அவனும் வந்த உடனே அப்படியே அவங்க ஒரு மாதிரி ராங்கியா தான் திரியிறாங்க. எல்லாம் பேசுது, கவனிச்சியா? அது என்னவோ சரிதான். இப்ப வரைக்கும் சத்தியத்தை காப்பாத்தணும்னு நினைக்குது. அதுவும் தூக்கி போட்டுச்சுன்னா நீங்க நம்ம அடுத்துருதா விட்டு இன்னும் கொஞ்சம் பேச வைக்கணும். வச்சுதான் உருட்டி வைக்கணும். அது ஓவரா ஆடுது, கொஞ்சம் அடக்கி வச்சு அடக்கி வைக்கிறத விட நிச்சயத்தை முதல்ல பண்ணுங்க. அதை பாருங்க. இன்னும் இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். சுத்தி வரத்தை இங்க போடுங்க. அதெல்லாம் போட்டுடுறேன். விட்டுருவேன்னு நினைச்ச அவ்வளவுதான் உனக்கு கட்டிக்கிறதாவது. அது இந்த ஜென்மத்துல கிடையாது. எப்படி கெடுக்கணும்னு எனக்கு தெரியும். ஒண்ணு பார்த்து பண்ணீங்கன்னா சரி. இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடணும்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க. உன் பொண்ணை சரவண முன்னாடிதான் மாப்பிள்ளை கிட்ட பேச வைக்கணும். அப்பதான் அவனுக்கு கொஞ்சம் பதியும். கத்திடுவானே.
தாம ஏதாவது பதில் சொல்ற மாதிரி பேச வைக்கணும், அதை சொல்லிக்கூடாது. புரியுதா? பொண்ணுட்ட என்ன சொல்லி கொடுத்தாலும் விடிஞ்சிடும். அதுக்கு இந்த வாழ்க்கை வேணும்னா செய்ய சொல்லு, அதுக்கப்புறம் அது இஷ்டம். சொல்லிட்டேன். சரி சரி, ரொம்ப டயர்டாகுது, தூங்கலாம். மற்ற கதை அப்புறம் சரி, மீதி காலைல பாத்துக்கலாம், வா. படுக்கலாம். அப்பா பொண்ணே அடி பத்துன்னு இருக்கீங்க. ஏன் உங்க அப்பா மேல தான் படுப்பேன்? ஆமா, நான் எங்க அப்பா மேல தான் படுப்பேன். சரி, நேரா படுங்க. முடியாது, எனக்கு இதான் பிடிச்சிருக்கு. திமிரு ஆணவம். கூப்பிட்டுமா, நானும் எங்க அப்பாவும் படுக்கிறோம், நீங்க போங்க உங்க புள்ள கூட. நான் போயிடணும். உங்களுக்கு தானே பிடிக்கல, அப்புறம் என்ன? உங்களுக்கு உங்க மருமக வந்துட்டாங்க, உங்க புள்ள அவங்க தானே முக்கியம். போங்க அவங்க கிட்டயே, என்னை விடுங்க. பாருங்க பேசுறதா. சொன்னேன், நான் பார்க்க வந்தது என் புள்ளையும் என் மருமகளையும் ஒன்றும் இல்லைன்ட்டு. அப்புறம் என்ன? அப்படி அவங்ககிட்டே போ, உனக்கு அவங்க தான் வேணும்னா என் பொண்ணை விடு, நானும் என் பொண்ணு இருக்கோம். எப்படிதான் சக்குன்னு சண்டை போட்டு விடுறாரு பத்தியா? என்ன நான் யார்கிட்டயும் பேச தயாரில்ல. எனக்கும் மற்றவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த வீட்டுல. சொல்லிடுங்க. சரிடா தங்கம், நீ அப்பா கூட மட்டும் பேசு. அப்பா மட்டும்தான், வேற யாரும் இல்லை. மம்மி தான் எனக்காக இல்லைன்னு நினைச்சேன், இப்ப மத்தவங்களும் எனக்காக இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. நான் மத்த விளையாட்டு இப்போ எழுந்துரு. நீ முதல்ல இந்த பஞ்சாயத்து டிக்காம நான் தூங்குறதாவே இல்லை, எழுந்துருன்னு. பாருப்பா, நான் வந்தது இங்க சில பேருக்கு பிடிக்கல, என்னை தத்துறதுலே குறியா இருக்காங்க. நீ இஷ்டம் தான் இல்லை, கிளம்பு. எனக்கு தெரியாது, இந்த பஞ்சாயத்து நடக்காம நான் தூங்குறதாவே இல்லை, எழுந்துரு. ஒழுங்கா அப்பாவும் பொண்ணு எழுந்துக்கிறீங்க. இந்த பஞ்சாயத்து முடிச்சுட்டு தான் தூங்கணும், எழுந்துருங்க. சரிம்மா வா, விட மாட்டா, என்ன கதைன்னு கேட்போம். சரிப்பா. என்ன எழுந்திரி டார்ச்சர் பண்ணீங்க, என்ன கதை சொல்லுங்க. என்ன எங்களுக்கு தூங்கிடாம என்ன? என்ன மத்தவங்கன்ற? எப்படி சொல்வா? நீ தானே சொன்ன உன் புள்ளையும் மருமகளையும் தான் பார்க்க வந்தேன்னு. அன்னைக்கு எங்களை தூக்கி போட்டாச்சு, அப்புறம் என்ன? நீ என்ன தூக்கி போட்டெல்லாம் பேசுற? நான் ஏதோ விளையாட்டா தானே சொன்னேன். பரவாயில்ல, மனசுல இருக்கதான் வார்த்தையா வரும். பாருங்க, இவங்கள பிடிக்காதுன்ற மாதிரியே சொல்றாங்க. இப்போ அவங்கள அமைதியா போயிட சொல்லுங்க, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கணும். சரிடா, மன்னிச்சு விட்டுரு. இல்லப்பா, அவங்களுக்கு எப்பவுமே அவங்க பையன் தான் ஃபர்ஸ்ட். இப்போ அவங்க பொண்டாட்டியும் சேர்ந்துட்டாங்க, அவங்களாம் தான் அவங்களுக்கு முக்கியம். நான் வேண்டாதவ தானே, நான் தேவையில்லாதவ தானே. ஏய், என்ன நிச்சயமா பேசுறாளா இப்படி? நான் கூட விளையாட்டா பேசுறேன்னு நினைச்சேன். தெரியலங்க. என் அம்மா எங்க வா. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கவா வேண்டாவா? இல்லை நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்றேன், நான் போயிடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நீ வந்து படுவா. பாரு, விடு, அவ தூங்கட்டும். அவ இப்படி தூங்கினா. அமைதியா விடுன்னு. சரிங்க. நீ வா, அப்பா மட்டில படு ஃபர்ஸ்ட். தூங்கிட்டா. அழுத்திருப்பாளோ? எதுக்கு அப்படி சொல்ற? டயர்டா இருந்தாலும் தூங்கியிருக்க மாட்டாளே, தூங்கிட்டாளே, அதனால கேட்குறேன். இங்க என்ன அப்படி நினைக்கிறா? இன்னமும் நம்ம இன்னிலிருந்து அவளை ஒதுக்க போற மாதிரியே பேசுறா. உங்களுக்கு ஏதாவது பயம் வந்திருக்குமோ? என்னங்க சொல்றீங்க? நிச்சயத்துக்கு அப்புறம் மூஞ்சி சரியில்லை, கவனிச்சே இல்லையா அவளை? எங்க நலங்களுக்கு எவ்வளவு நேரம் கூப்பிட்டோம், அப்புறமா தான் வந்தா. எங்க போனா என்ன பண்ணான்னு தெரியாது. அவள் நிச்சயத்துக்கு அப்புறமா மூஞ்சி சரியில்லை. ஏங்க என்ன பிரச்சனை? உங்ககிட்ட இருந்து மறைக்கிற அவளுக்கு என்ன பிரச்சனை? தெரியல, அவளுக்கு பயம் வந்துடுச்சா என்னன்ட்டு. என்னங்க பயம்? இனிமேல் அவளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோமான்ட்டு. ஆச்சா, அவ எங்க அப்படி யோசிக்க போறா? மனசு எப்படி வேணா யோசிக்க தோணும், அதுவும் அவ நிச்சயமா யோசிப்பா. வெறுத்துருவோம் யோசிப்பா. அவ விலகணும்னு கூட தான் யோசிச்சிருக்கலாம். இதெல்லாம் ஓவரால அவன் ஏன் விலகணும்? கையலுக்கு தான் முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும்னு அவ யோசிச்சிருப்பா, புரியுதுல்ல? அது அவ அந்த யோசிச்சதை சாதாரணமா யோசிக்காம அவளுக்கு அது என்ன சொல்றது, அது எப்படி சொல்றது, அவளுக்கு அது ஒரு பிரிவு மாதிரி தோணிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். கையலுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறோன்றத விட நம்ம விலகணுன்ற மாதிரி அவளுக்கு என்ன வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்காங்க இவ. இன்னைக்கு கூட தான் அப்படிதான் பேசினேன். எப்பவும் போய் தானே விளையாட்டா பேசினேன். நான் என்ன மனசுல வச்சுன்னு பேசின மாதிரி பேசுறீங்க? அது இன்னைக்கே பேசியிருக்க வேண்டாம்ல. அவன் போனது எதுக்கு, பசங்க கூட பேசன்ட்டு. நீ எந்த பசங்க கூட மட்டும் பேசின? எப்பவும் அம்பு இருக்கிற மாதிரி தாங்க இழுத்தேன். எப்பவுமே பையனை மொட்டை வச்சு பேசுவ, அது வழியா தெரியாது. இன்னைக்கு மருமகளே சேர்த்துக்கிட்டல. அவளுக்கு எப்பவுமே தோன்ற விஷயம்தான் உனக்கு அவளோட புள்ளைய தான் பிடிக்கும்னு. அதான் அவன் தள்ளி இருந்ததுனால பாசம் கொஞ்சம் கூடிடுச்சு. அதுக்கு எங்க அவன் மேல பாசம் காட்டுறன்றதுக்காக எனக்கு ரொம்ப பிடிச்சது இவ தானேங்க முதல்ல. இவளுக்கு அப்புறம் தானேங்க அவன். அதெல்லாம் தோணாது, பயம்னு வந்துட்டா எல்லாமே தப்பா தான் தெரியும். இருக்கு, அதனால இப்படி இருக்கா? இங்க நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கும் போதே உனக்கு தெரியல இருக்கு என்னென்ன யோசிச்சிருக்குன்னு. அதானே, நிச்சயத்தானே முடிஞ்ச வரைக்கும் அவங்க அண்ணன் கூட தானே இருந்திருக்கணும். அதை விட்டு நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாலே நான் கூட யோசிக்கல பாருங்களேன். அதுதான் புரிஞ்சதுல்ல. நாளைக்கு இதை பத்தி பேசி அவளுக்கு விளக்கிடுறேன், இது வேலைக்கு ஆகாது.
ஒன்றும் தேவையில்ல, நம்ம வீட்டுக்கு போயிட்டு அதை பார்த்துக்கலாம். இங்கே வேண்டாம், புரியுதுல்ல? அப்புறம் ஒருவேளை திரு அவங்க சரண்யா அவங்கள கேட்ட தப்பாயிட போகுது. ஏங்க அவள் ஏதோ தப்பாக புரிஞ்சிருக்கா, அவ்வளோதான். அது புரிய வச்சிட்டா போதும். அதுக்குன்னு இது பெருசாக்க வேண்டாம், நம்ம வீட்டில் பார்த்துக்கலாம். சரிங்க, நம்ம வீட்லயே பார்த்துக்கலாம். சரி, நீங்களும் போடுங்க. நீ படு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கிறேன். இந்த 2 நாள் இங்கே விளையாட்டா கூட எதுவும் பேசிடாது. புரிஞ்சுதுங்க. சரி, நீ படு, லைட் ஆஃப் பண்ணிட்டு நான் கொஞ்ச நேரம் கழிச்சு படுக்கிறேன். நீ தூங்கு. சீக்கிரம் பத்துருங்க. படுக்கிறேன். காஜல், என்ன கத்திக்கிட்டே இருக்க? எங்க நாத்து காணோம்? என்ன கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? கூப்பிடு. உனக்கு என்ன, நீ கூப்பிட்டு நான் கூப்பிட மாட்டேன். கால் நெஞ்சக்காரி. அப்படா, இரு, நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நீ எதனா பாத்துக்கோ. என்னதான் gift பிரிச்சு காட்டுறீங்களா காட்ட மாட்டீங்களா? ஓ தாத்தா, நாத்து வரட்டும் வெயிட் பண்றேன். ஏம்மா, அது கூட நாத்து வந்ததா பிரிப்பியா என்ன? ஆமா, சரிம்மா, சரி. எதை வரும்போது நிறுத்திக்கிட்டு வர? இல்லத்த, அங்கிருந்து வேகமா ஓடி வந்தேனா வழுக்கிடுச்சு. அதான் பேலன்ஸ் பண்ண அப்படி வந்தேனா அப்படின்னு நின்னுட்டேன். தாத்தா முந்திர கை வச்சுட்டேன். கிரிப்புக்கு சரி வா, வந்து உட்கார் வா. கிஃப்ட் பிரிக்கிறேன், எவ்வளோ உட்காந்து வெயிட் பண்றது? வந்துட்டான். நீ ஏங்க என்ன பண்றீங்க? பக்கம் போய் உட்காருவேன், எனக்கு அது பிடிக்காது, புரியுதுல்ல? உங்க அம்மா கொன்றுவேன். நீ பாரு பாரு, அவங்க பக்கம் மட்டும் இங்க பாருன்னு. இப்படி விட்ட பிரச்சனை ஆயிடும். நம்ம கிஃப்ட் எடுப்போம். ஃபர்ஸ்ட் எந்த கிஃப்ட் எடுக்கலாம்? சத்தியமா எங்க வந்து உட்காருதுன்னு இடம் இல்லையா, வேற எங்கன்னா உட்கார முடியும். சரி இருங்க, என்னதான் கிஃப்ட் வந்திருக்குன்னு பார்ப்போம். இது ஒரு இருக்கு. முட்டியுமா ஸ்பேஸ் கொடுத்தேன்ல. சரி, என் வீட்டுக்கார கிஃப்ட் ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். இருக்கிற வரைக்கும் மற்ற கிஃப்ட் நாங்க வச்சுக்கிறோம். பயப்படாதீங்க, பிரிக்க மாட்டோம். சரி, இருக்குங்களா? இருக்கும் உங்க வீட்டுக்கார கிஃப்ட் தெரியலையே. இது என்ன, பெட்டிக்குள்ள பெட்டி? இது அழகா இருக்கே இந்த பாக்ஸ். நல்லா இருக்குல்ல ஒரு மாதிரி. இதை எப்பயும் வச்சுக்கலாம் போல. சரி சீக்கிரம் தொடங்க, எங்களுக்கும் ஆர்வமா இருக்கு. எனக்கு வந்தா பொட்டவ பாரா மாம்சே, சூப்பரு, செமையா இருக்கு. பழக முந்தி எப்படி இருக்குன்னு தெரியலையே. ஏய், இது நான் காஞ்சிபுரத்துல பார்த்த புடவை தானே? ஆமா, நான் கூட மறந்துட்டேன் பாரு. ஏய், அப்போ பொண்டாட்டிக்கு காஞ்சிபுரத்துலயே எடுத்திருக்க? ஆமாமா, காஞ்சிபுரத்துல எடுத்ததுதான். அதனால எப்படி அந்த வீட்டுல மறைச்சு வச்ச? அதான் சீக்ரெட், அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி சரி, நிஜமா எனக்கு அப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த புடவையே காஸ்ட்லியா இருந்துச்சா, சரி எதுக்கு எடுக்கணும்னு தான் விட்டுட்டேன். தேங்க்ஸ், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்வேஸ் வெல்கம். இங்க பாத்தியா என் புருஷனை? என்ஜாய் பண்ணுங்கப்பா. இப்ப முந்தியோட பக்கம் இன்னும் சூப்பரா இருக்கு. மாமா கியூட்டா இருக்கு. இது நிஜமாவே அழகா இருக்கு. இதா போச்சு, சீக்கிரமா. You are waiting to see it. I am waiting. ஓகே ஓகே. ஏஞ்சல் கிஃப்ட் பிரிங்கப்பா. ஏஞ்சல் என்ன கொடுத்துருக்குன்னு பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கு. அடி, அடுத்து ஏஞ்சல் கிஃப்ட் தான் போதுமா? அது போதும். என்னடி கிஃப்ட் பண்ண சொல்லு, மற்றவங்க பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லு. கோவக்காரி ஃபீம்புக்குன்னே இருப்பா. அது என்ன பிளாக் கலர் கவரு? இன்னைக்கு பிடிச்ச கலர்ல அதான். அன்னைக்கு பிடிச்சதுனால. ஆமா ஆமா. சரி, ஆர்வம் திறக்க முடியல, பிரிங்க. நகையா வாங்கியிருக்கா கேர்லி? கேர்லி நகையா வாங்கின? அக்காயா தூரம் பாத்துட்டீங்களா? பிரிங்கண்ணே. செயின் வாங்கியா நீ? அம்மே பார்த்து சொல்லுடி. நான் வந்து பேசாம இருக்கேன், வெறும் பேத்துறா. வேண்டாத வேலை பண்ணிட்டேன் கத்துவா. ஓ, செயின் டாலரோட பாரா. எஸ்கேவா? எஸ்கேவா? அந்த டாலர் தூக்கி காட்டு. நீதாடா? இது நீ வாங்கின டாலரா? அதெல்லாம் சொல்லு, அப்புறம் பேச வேணாம், பதில் மட்டும் சொல்லுன்னு. ஆமா, எனக்கு உங்களுக்கு செயின் பிளாட்டினம் இல்ல டைமண்ட்ல வாங்கணும்னு தான் ஆசை. ஆனா என் பட்ஜெட் அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால கோல்டு செயின், இதெல்லாம் டைமண்ட் வந்துடுச்சு. அடுத்து நான் சம்பாரிச்சதுக்கு அப்புறம் இதே நான் உங்களுக்கு பிளாட்டினத்துல வாங்கி தரேன். ஏய், நிஜமா செம கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. தேங்க்யூ. அங்க பாருங்க. நீ சூப்பர், செமையா இருக்கு. ஆமா, டாலர்லாம் சூப்பரா இருக்கே. தேங்க்ஸ் அத்தை. தங்கச்சி வாங்கினதுனால உடனே போட்டுட்டீங்க. ஆமா, உன் ஃப்ரெண்ட் வாங்கினது நீ எடுத்துக்கோ, என் தங்கச்சி வாங்கினதை நான் எடுத்துக்கிறேன். முடியாது, என் நாத்து இது தான், கொடுங்க. அதெல்லாம் மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரு போட்டு பார்க்கணும், கொடுங்க. விட்டு பார்த்துட்டு அத்தோட என்கிட்ட கொடுத்துடுறேன். ஃபர்ஸ்ட் வாங்கிடும். ஓகே ஓகே. மற்றலாம் எனக்கு அதை தூக்கிடுவேன். ஈமன் கொடு. உங்களை விட எனக்கு தான் சூப்பரா இருக்கு, நானே எடுத்துக்கிறேன். பிச்சு கொடு. அது முடியாது. ஒழுங்கா கொடுத்துரு. அடுத்த கிஃப்ட் பிரிங்க, உங்க சண்டே அப்புறம் பாத்துக்கலாம். நீங்க ஒரு நாள் ஒரு மாத்தி மாத்தி போட்டுக்கலாம், விடுங்க. அப்படின்னா ஓகே. போட்டுருங்க, வரேன்.
என்